அனைவருக்கும் வணக்கங்க. இது பார்த்தீங்கன்னா, புடலை எல்லாம் நல்லா மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ அந்த பந்தல்லையும் வந்து ரொம்ப இறங்கிட்டனால கொஞ்சம் பிரிச்சுட்டு மேலே தூக்கி கொஞ்சம் கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கேங்க. இது வந்து வெற்றிலை வள்ளி கிழங்குங்க. இந்த பாருங்க, இந்த இலைகளை பாருங்க. பார்க்கறதுக்கு அப்படியே வெற்றிலை மாதிரியே இருக்குங்க. அதனால தான் இதுக்கு வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்னு பேரு. கொடி உருளை சொல்லுவாங்க. இப்போ கொடி உருளை பாருங்க, மேலே போய் பிடிச்சிட்டாங்க. போன வருஷம் வந்து இதுல ஒரு 5 கிலோ கிட்ட எனக்கு ஒரே ஒரு காய் நட்டு வச்சதுல, கிழங்கு நட்டு வச்சதுல 5 கிலோ கிட்ட கிடைச்சதுங்க. இங்க பாருங்க, இங்கேயும் வந்து நிறைய கொடிகள்லாம் மேலே ஏறுதுங்க. அது வந்து முருங்கைங்க. முருங்கையும் வந்து மாடி தோட்டத்துல நான் வச்சிருக்கேன். இந்த முருங்கை வந்து நம்ம வந்து இதோ இருக்க பாருங்க, இது வந்து நான் கீரைக்காக வளர்க்குறேங்க. அப்பப்போ உடச்சிக்கிட்டு கீரைக்கு எடுத்துப்பேங்க. அப்புறம் அது பாட்டுக்கு அது வளர்ந்து வந்துருங்க. இப்போ கொடி எலுமிச்சை அதையும் நான் வச்சிருக்கேன். அது இல்லாம எலுமிச்சை வந்து வீட்டுல 2 இருக்கிறதுனால நல்லா வந்து காய்ச்சிட்டு வருதுங்க. கொடி எலுமிச்சை பார்த்தீங்கன்னா இப்ப நல்லா வராங்க. அடுத்த வருஷம் நான் வந்து நல்லா வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்பதான் நான் வாங்கி வச்சிருக்கேன். நம்ம ஆரஞ்சு, எலுமிச்சை எலுமிச்சை 2 இருக்குங்க. நிறைய காய்ச்சிட்டாங்கங்க. உம் இதை பாருங்க, இதையும் வந்து இந்த ஆரஞ்சு எல்லாம் நல்லா வந்திருக்காங்க பாருங்க. நிறைய கொத்து கொத்தா வராங்க. ஆரஞ்சு எல்லாம் நிறைய இருக்காங்க. இது எல்லாமே இப்போ கீரை வகையில பார்த்தீங்கன்னா இந்த மாயன் கீரை இருக்குங்க. மாயன் கீரை எவ்வளவு சத்து உள்ளதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிளை உடைச்சு வச்சாலே போதுங்க, அது நல்லா வளர்ந்துருங்க, நல்லா வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கத்திரி தாங்க, கத்திரிக்காங்க. இந்த இந்த கத்திரி எல்லாம் பாருங்க, பிளாக் பியூட்டி கத்திரிங்க. எவ்வளோ அழகா வந்திருக்காங்கன்னு பாருங்க. இது 2 வருஷமா காய் கொடுத்துட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, இது முள்ளு கத்திரிங்க. இது வந்து முள்ளு இருக்கு பாருங்க, இது முள்ளு கத்திரிங்க. இந்த பாருங்க, முள்ளு நிறைய இருக்கு. இல்லை இதுலயும் முள்ளு நிறைய இருக்குங்க. இந்த பாருங்க, ஊசி மாதிரி இருக்குங்க. முள்ளு பார்த்து பறிக்கணுங்க. இதுவும் ஒரு வித கத்திரி தாங்க. இந்த கத்திரியும் நல்லா பெருசு பெருசா வரக்கூடியது. பூவும் பிஞ்சும் வச்சிருக்குங்க. புடலங்காய் கொடி மேலே ஏறுறாங்க. பொறுமையா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.